ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு ஸ்மூத்தான சாலையில் வந்து போகிறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து பைக்கை வந்து விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு கரடுமுரடான பாதையாக இருந்தால் கூட அதில் வந்து சூப்பராக வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஹிமாலயன் அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கில் வந்து 411 சிசி இருக்குது. இந்த பைக் வந்து 24.50 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏர் கூல்டு இன்ஜின் தான், 5 கியர் இருக்குது. இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சிலிண்டர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு குறையாகவே இருக்குது. இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனோட விலை வந்து 1,90,000 ரூபாய் வந்து வருது. இந்த பைக் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து பிடிச்சி வாங்குறாங்க. இந்த பைக்கோட டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒரு பள்ளம் கரடம் போட்டு சேரி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்து அடித்து பட்டையை கலப்புற மாதிரி இந்த பைக் வந்து இருக்குது. இந்த பைக்குக்கு ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக்குக்கு வந்து போட்டியாக BMW G310 GS அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து 2018 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் G310 GS இந்த பைக் வந்து PMWவில் ஆல்ரெடி வந்து பயன்பாட்டில் இருக்க G310R அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த GS பைக்கை வந்து BMW வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. BMW TVS கூட வந்து கூட்டணி அமைச்சு TVSோட ஆலையில் தான் இந்த GS பைக்கை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்கில் வந்து BMW எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலான சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு சாலையில் வந்து போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் லாங் ட்ராவலுக்கு ஒரு அதிக தூரம் வந்து டிஸ்டன்ஸ் போகணும், ஒரு சுற்றுலா போகணும், பைக்கில் வந்து ஜாலியாக வந்து டூர் போகணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கில் தான் இந்த பைக் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பைக்கோட வந்து பின்னாடி வந்து லக்கேஜ் வச்சுக்கிற மாதிரி வந்து இடவசதி வந்து BMW வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து 313 சிசி இருக்குது. GS பைக்கில் BMW G310 GS பைக்கில் வந்து 313 சிசி இன்ஜின் இருக்குது. இன்ஜின் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா 34 பிரேக் ஹார்ஸ் பவர். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக்கோட சிசி வந்து 414 சிசி. இருந்தாலுமே அதில் வந்து 24.50 பிரேக் ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே BMW GS பைக்கில் 313 சிசி, இதில் வந்து 34 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக் வந்து 6 கியர்ஸில் வந்து BMW வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பைக் வந்து 2018 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா 2,20,000 2,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் BMW வந்து தெரிவிச்சிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு நேர் எதிராக போட்டியாக வந்து BMW GS பைக்கை வந்து BMW வந்து களமிறக்க போகிறாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.